ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் உரித்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு எண்ணெய், 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை 4 அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, சோம்பு, வடகம், வெந்தயம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம சேர்த்த கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ கத்திரிக்காவை எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்குங்க கத்திரிக்காய். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலேயே நம்ம மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கத்திரிக்காய் சேர்த்ததுனால கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.